எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேகா ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க கூடாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். நம்ம ஓட்டு இருக்க வேண்டும் என்ற பதிவு செய்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது. நாம மற்றவங்களுக்கு வழிகாட்டணும். ஏன்னா நாம இதை பற்றி ஒரு தவறான தகவல் சொல்லி ஏதோ எஸ்ஐஆர்னா ஒரு பயமுறுத்தி பூதம் மாதிரி, இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை. நேற்று தம்பி விஜய் அவர்களின் கட்சி இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியே இருக்கக்கூடாது. பிஎல்ஓ அவர்கள் அலுவலர்கள், BLA 2 அப்படின்னு நம்ம கட்சி தொண்டர்கள் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. எதெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியலில் வருதான்னு பார்க்கலாம். வரலனாலும் பின்னால நேரம் இருக்கு நமக்கு. ஆனால் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியல் நமக்கு கிடைக்க போகிறது. தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கும், முதல்வர் ஸ்டாலினுக்கும், எதிர்கட்சி இண்டி கூட்டணிக்கும் பீகார் மக்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அதிகமாக வாக்குச்சாவடிக்கு பதிலளித்திருக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி ஒரு நடவடிக்கைக்கு ஜனநாயக முறைப்படி பதிலளித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதில் இன்னைக்கு காலையில் உதயநிதியோட பேச்சை நான் பார்த்தேன். டிவியில் பேசிக்கிட்டு இருக்காரு. அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க, அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு. யாரு? உதயநிதி. அறிவாளியா இருக்கிறதுனால தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்களா? நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆனீங்க. ஆணவம் வேண்டாம் உதயநிதி அவர்களே, ஆணவம் வேண்டாம். நீங்க அறிவு திருவிழா நடத்திட்டு பேரை வச்சுக்கிட்டா உங்கெல்லாம் அறிவாளிங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அறிவிலிங்க மாதிரியும் பேசுறீங்க. ஆணவம் வேண்டாம். நீங்க முழு அறிவாற்றல்ல ஒன்றும் துணை முதலமைச்சர் ஆகல. அது மட்டும் இல்ல, அவர் இன்னைக்கு சொல்றாரு, திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம். எப்படி? திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும், அதனால எங்களை பார்த்து பயம் வருதுன்னு. அதே நான் திருப்பி சொல்றேன். எஸ்ஐஆரை பத்தி ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனால தான் நீங்க எஸ்ஐஆரை பத்தி பயப்படுறீங்க. இதுவரைக்கும் அதுல நேற்று மாணிக் தாக்கூர்னு ஒரு MP, செல்வ பெருந்தகை, இவங்கெல்லாம் சொல்றாங்க எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பு எங்கெல்லாம் எதிர்கட்சி ஜெயிச்சதோ அங்க பாஜக ஜெயிச்சிருக்குதான். ஆமா, அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னால போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சிருந்தீங்கன்னு நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். ஏன் ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்க தெரியுமா பீகார் மக்கள்? ஓட்டை திருடிட்டான்னு இந்த ஆளு சொல்றாரு. என் ஓட்டு என் கையில தானே இருக்கு, என் ஓட்டு என் கையில தானே இருக்கு. அப்பனா என் ஓட்டு கையில இருக்கு, ஆனா திருட்டான் இவர் சொல்றாரு. அப்ப பொய் சொல்ற ஒருவரை வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் வெறும் 5 இடத்த மட்டும் 6 இடத்த மட்டும் அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, பீகார் தேர்தலுக்கு பின்பு பல பாடங்களை கற்றிருக்கிறோம் என்று. காங்கிரஸ் கூட இருந்தா உங்களையும் சேர்த்து இழுத்து மூழ்கி அடிச்சிருவாங்கன்றத இன்னொரு பாடமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.